நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா சுபே அவர்கள் சொன்னது போல இது நான் ஒரு நல் வாய்ப்பை வழங்கியதாக அவர் சொன்னார். உண்மையிலேயே நாங்கள் அவர் சொன்ன அந்த கனிமுத்து பதிப்பகம் இருக்கே, அது வந்து 1985 86 காலம். அந்த காலத்துல இருந்து இவங்களுக்கு ஒரு பெரிய கனவு உண்டு, பெரிய நூல்நிலை நடக்கணும், அது வந்து நிறைய புத்தகங்கள் விற்பனை செய்யணும். அது ஈடேறுவதற்கு இன்னும் காலம் எடுத்துட்டு இருக்குது. ஒவ்வொரு படியா இப்போ கருஞ்சட்டை பதிப்பகத்தை வந்து ஒரு லாபகரமானதாக நடத்துகிறோன்றதே வந்து ஒரு பெரிய செய்தியாக எனக்கு இருக்கு. அதுக்கு முதல்ல மகிழ்ச்சி அடைய தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த பதிப்பகம் வந்து நான் வந்து வீட்டில் வச்சு தொடங்கியிருந்தேன். என்னுடைய 72 புத்தகங்கள் வீட்டில் இருந்து தான் ஒரு கடையாக மாறி இருக்கு. இதுக்கு வந்து இந்த கடையை திறந்து வைத்து சிறப்பு செய்தமைக்காக ஐயா சுபே அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய நடிகர்கள் உடனே வந்து பாப்புலர் ஆகிடுவாங்க. ஒரே ஒரு படம் நடிச்சிட்டா போதும், அல்லது திரைத்துறையா இருக்கும், அது ஒரு கேமராமேனாவோ இதாக இருக்கும், அப்படிதான் இருக்கு. ஒரு நூல் எழுத்தாளராக இருக்கிறவங்க வந்து நான் 40 ஆண்டுகளாக எழுதுறேன். என்னுடைய முதல் வெள்ளை நிறத்தில் ஒரு காதல் வந்து நான் ஒரு பரிசு வாங்கின நான் வந்து அப்போ 20 வயதுக்குள்ள இருக்கவங்க கலந்து கொள்ள வேண்டிய ஒரு போட்டியாக அது இருந்தது. அதில் நான் வந்து ஒரு டிவிஎஸ் 50 வாங்கினேன். 40 ஆண்டு ஆயிடுச்சு. அது வந்து இருந்தாலும் நம்ம எட்டி இருக்கிற தூரமும் ஒரு 4 மாதத்தில் ஒரு நடிகர் எட்டி இருக்கிறதும் வேறவா தான் இருக்குது. இந்த நிலைமை மாறணும். ஏன்னா 10 கோடி தமிழர்கள் இருக்கிறாங்க, ஆனால் வந்து ஒரு 10,000 பிரதி விற்க முடியல. ஒரு 100 ரூபா விலை உள்ள ஒரு புத்தகம் 10,000 காப்பி விற்றா அந்த எழுத்தாளர் கோடீஸ்வரன் ஆயிடலாம். நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். 10,000 100 ஒரே புத்தகத்தில் கோடீஸ்வரன் ஆயிடலாம். ஆனால் என்ன நிலைமை, 100 புத்தகம் கூட விற்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. அந்த நிலைமை மாறணும். அதுக்கு நண்பர் பெரியப்பன் போன்றவர்கள்லாம் பெரிய முயற்சி செஞ்சு வராங்க. நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்திட்டு வராங்க. அதில் நானும் ஒரு படியை எடுத்து வச்சிருக்கேன். இந்த நிகழ்வுக்கு வந்த அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லிக்கிறேன். ராமசாகர் வந்திருக்காரு. என்னுடைய நண்பர்கள் அருள் பிரியதர்சன் அவர்கள், எங்கள் ஆர்மி அவர்கள், மயிலவேலன் அவர்கள், வனிதா விருப்பம் மயிலவேலன் அவர்கள், சுதாகரன் சுப்பிரமணியம் போன்றவர்கள், சிவா போன்றவர்கள், சிவபிரான் போன்றவர்கள் அனைவருக்கும், சேரன் சார் ரொம்ப முக்கியம், மதுமிதா அவர்கள், ஜிரா அவர்கள், நாங்கள் எல்லாரும் பேர் விட்டு போய் தான் மன்னிச்சிருக்கேன். எல்லா பேரையும் சொல்லிட்டாங்க. இந்த கடையை எனக்கு தந்ததை நான் வாங்க சார். இந்த கடையை வந்து குறிப்பிட்டு சொல்லணும். ஒரு முக்கியமான ஒரு 25,000 30,000 ரூபாய் வாடகை சொல்லிட்டு இருந்தாரு. நான் புத்தக கடை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னோடனே ஒரு 17,000 என்ன கணக்குன்னே எனக்கு புரியல. நீங்க அறிவு சார்ந்த ஒரு விஷயம் பண்றீங்க, அதுக்காக உங்களுக்கு நான் இந்த கடையை கொடுப்பேன் அப்படின்னாரு. இந்த மாதிரி ஒரு நகரத்து முக்கியமான ஒரு இடத்துல எனக்கு இந்த கடையை வழங்குறது அவருடைய பெரிய மனசு தான் காரணம். 8,000 லாபத்துல தான் தொடங்கி நஸ்ருதீன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பெரிய உறுதுணையாக இருந்த வேல் அவர்களுக்கு, இந்த துணைவியார், இந்த கடை சார், வணக்கம். வாங்க சார். அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நவி நவி பேர் விட்டேன். இவர் வந்து கவிஞர் நவி. எனக்கு கூட இருந்து எல்லா உதவியும் பார்த்துக்கிட்டார். புத்தக கண்காட்சியில் இருந்து அவருக்கு என்னுடைய நன்றி. என்னுடைய மகன் எனக்கு உறுதுணையாக இருக்கிற என்னுடைய மகன் மார்க்சிங் கார்த்திக் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.